12,500 வச்சிருக்காங்க கைஸ். 75 ஆர்டர் பார்த்தா 4,500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 160 ஆர்டர் பார்த்தா 12,500. இது ஆண்டவா எல்லாரும் நடக்கணும், நான் நடக்கணும். பெரிய பிக் ஃபேன் இவருக்கு ரொம்ப நாள். எல்லாருக்கும் வணக்கம் ஊர்களே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்த மாதிரி ஸ்விக்கியில் கரண்ட்டாக பொங்கலுக்கு என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க தான் நீங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ மெயினாக அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ பயங்கரமாக ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நானும் அதை தான் ஓட்ட போகிறேன். ஸோ அந்த ஆஃபர் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்க, அதை நம்மளால் எவ்வளோ முடிக்க முடியுன்றதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ டைம் கரெக்டாக ஜனவரி 15 9 AM தான் நான் எடுக்கிறேன். மேபி இன்னும் 2 ஹவரில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கே நான் ஓட்ட போகிறேன். இந்த பொங்கல் ஆஃபரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறல, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக போகிக்கே ஆஃபர் போட்டிருக்காங்க. 4 நாள் போகி, பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இதுக்கெலாம். ஸோ நம்ம போகி மிஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எனக்கு இதை விட ஒரு பெரிய முக்கியமான வேலைகள் கைஸ். ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போ சொன்னால் உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்காது. அதெல்லாம் செயலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டிசம்பர் 30 வீடியோ போடும், அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி விடுங்க, இதெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நியூ கமர்ஸ், அதாவது நம்ம தமிழில் ஸோ பொங்கல் ஆஃபரை பற்றி சொல்கிறேன்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்போ நான் பேசுறதுலாம் புரியாது. சரி, புரியாமலே அது இருக்கட்டும். சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம். ஸோ அதான் பொங்கலுக்கு நான் மார்னிங் இந்த குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். ஸோ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு இடத்துல இருக்குது, நம்ம எப்பயுமே அங்கே தான் நின்று வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அங்கே போய்ட்டு நம்ம உட்காந்து வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கைஸ். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இந்த பொங்கல்லேருந்து எல்லார் வாழ்க்கையும் ஹாப்பியாக செழிப்பாக சந்தோஷமாக மாறட்டும். ஸோ வாழ்க்கை சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ தினமும் ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய நடக்கும் கைஸ். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என் வாழ்க்கை ஜனவரி மாதத்துலேருந்தே கரடு முரடாக தான் இருக்குது. அந்த 3ஆம் தேதி மேலே இருந்து. பட் ஓகே, அதெல்லாம் நான் அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். பட் இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது கைஸ். இதெல்லாம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடந்தால் டப்பு டப்புன்னு அதை சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, மாங்காட்டில். ஸோ அந்த கோயிலில் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துடலாம். இந்த பொங்கல்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லா வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் வேண்டிட்டு வரேன் சொல்ல போயிட்டு. ஸோ அப்புறம் கோபுரத்தை பார்த்து கூட வேண்டிக்கோங்க. ஸோ நிறைய கோயில்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேண்டிக்கோங்க கைஸ். நான் எப்பயுமே வேண்டது தான், ஆண்டவா எல்லோரும் நடக்கணும், நான் நடக்கணும். ஸோ நான் எப்பயுமே நேர்மையான வழியில் போய் சாதிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவா. ஏன் மகேஷ் ப்ரோ நீங்கள் நேர்மையான வழியெலாம் போய் சாதிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நேர்மையான வழியில் தான் போயிட்டுருக்கோம். பட் இன்னும் கரெக்டாக பயங்கரமாக நேர்மையான வழியில் போகணும் கேஸ். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நேர்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. ஸோ பொய்யாக இருக்கிறவங்க அப்போ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்காது. நம்ம நேர்மையாக எந்தளவுக்கு ஆனஸ்ட்டாக இருக்குமோ அவங்க தான் கேஸ் நிம்மதி கிடைக்கும். சரிங்க, நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு அப்புறம் உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுற வீடியோ. ப்ரோகளே, நம்ம கோயிலுக்கு வந்தோம் இல்லையா. ஸோ கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரோ, நம்ம சேனல்லாம் பார்த்துருக்காரா, நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்காரா. பெரிய பிக் ஃபேன் இவருக்கு. ரொம்ப நாளாக இவர் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன். இது செகண்ட் டைம் இவரை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் ரோட்டில் அப்படியே போகும்போது பார்த்தேன். அப்படிங்களா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக தான் நான் இவரை பார்ப்பேன். ப்ரோ இந்த மாதிரி டெலிவரி அதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த கண்டென்ட்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். ப்ரோ உங்களுக்கு நல்லா ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பாக. அப்புறம் ஏதோ சொன்னாங்க ப்ரோ, ஃபியூச்சரில் ஒரு ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ நானும் ப்ரோ, எங்களை மாதிரி கோடி பேர், உங்களுக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹீரோவாக இருக்கீங்க. எங்கள் எல்லாரும் சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ ப்ரோ. சேம் டு யூ ப்ரோ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ப்ரோ. ஓகே கைஸ், நான் அப்படியே ப்ரோட பேசிட்டு கோயிலை சுற்றிட்டு அப்புறம் உங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் மாங்காடு ஆல்டி சக்ஷயா. ஸோ இங்கே தான் நம்ம வ்ளாக்லாம் எடுப்போம். ஸோ வாங்க நம்ம வ்ளாக் எடுக்கிற இடத்துக்கு போவோம். என்னோட ராசி நல்ல ராசி. ஓகே கைஸ், இப்போ என்ன ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க, உங்கள் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன் பாருங்க கைஸ். ஸோ பரவாயில்லப்பா, இன்றைக்கி 40 ரூபா எக்ஸ்ட்ரா சர்ஜி போட்டிருக்காங்க. ஏன்னா பொங்கல் இல்லையா. சரி, நீங்கள் வழக்கம் போல் டெய்லி நம்மளுக்கு என்ன ஆஃபர் இருக்கோ அதே தான் போட்டிருக்காங்க. ஆனால் சி ஆல் ஆஃபர் இருக்கு இல்லையா. ஸோ அது உள்ளே போனால் அது போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக 140 ஆர்டர் பார்த்தா 10,000 கேரண்டி கைஸ். அது கீழே சில ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த 140 ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10,000 கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 160 ஆர்டர் பார்த்தா 12,500. இது எந்தெந்த நாள் வச்சிருக்காங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும். ஆக்சுவலாக நேற்றே ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் நம்ம 15 இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நேற்றுனால ஓட்ட முடியல. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ எஸ், இந்த 3 நாளில் நம்மளால் 140 ஆர்டர் பார்க்க முடியாது. அதில் கீழே சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 75 ஆர்டர் பார்த்தா 4,500 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 72 ஆர்டர் பார்த்தோம், சாரி
110 ஆர்டர் பார்த்தா 7200 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இந்த இதுக்கு தான் செய்ய வைக்க போகிறேன் 110 ஆர்டருக்கு. இப்போ ஆர்டர் ரேட்டிங்ஸ் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அது இல்லாமல் இது இன்சென்டிவ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நினச்சிக்காதீங்க. நம்ம 110 ஆர்டர் பார்த்தா இந்த காசு கேரண்டி ஆகிடும். இப்போ உதாரணம் நம்ம 110 ஆர்டர் பார்த்து ஒரு 6200 சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா 6200 7200 மைனஸ் பண்ணுங்க. அதில் என்ன ஆஃபர் பண்ணுங்க அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மிச்சம் 1000 ரூபாய், நம்ம 1000 ரூபாய் ஆட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். ஸோ 110 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 27 ஆர்டர். ஸோ ஒரு நாள் நம்ம 27 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 4 நாளில் நம்ம 7200 சம்பாதிச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு ஆர்டர் ட்ரைனிங்ஸே நல்லா வந்துடும், அதெல்லாம் அசால்ட் பண்ணிடலாம். கேஸ் 140 ஆர்டர் பார்த்தாலே வந்துடும் கைஸ். 10,000 கிட்ட, 8000 9000 கிட்ட வந்துடும். ஒரு 1000 ரூபாய் அவங்க எக்ஸ்ட்ரா தரது நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. இப்போ 160 ஆர்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா 12,500 ரூபா வச்சிருக்காங்க கைஸ். இதான் ஸ்விக்கியில் பொங்கலுக்கு அதிகமாக போட்டிருக்க ஆஃபர். 160 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 ஆர்டர் பார்க்கணும். அப்போ நம்ம நேரத்துலேருந்தே ஓட்டியிருந்தேன்னா 5 போட்டுருந்தா ஒரு நாள் 32 ஆர்டர் பார்த்துருக்கணும். ஓகே, 5 நாளில் 32 ஆர்டர் டெய்லி பார்த்தோம் அப்படின்னா 12,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம டெய்லியே ஓட்டினாலே இந்த அளவுக்கு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். இது ஆஃபர்னால ஒரு 1000 ரூபாய் 1000 எக்ஸ்ட்ரா வர மாதிரி வரும் கைஸ். இந்த பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர்லாம் கைஸ் நான் வந்து தெரியாதவங்க சொல்லிடுறேன். இந்த ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அத்தனை ஆர்டர் பார்த்தா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி கேரண்டியாக நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது ஸ்விக்கியில் ஒரு ட்ரிக்ஸ் கைஸ். நம்ம ஓட்ட வைக்கிறதுக்காக இவ்வளோ மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஓட்டுற ஏர்னிங்ஸே வந்து கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் அந்த கேரண்டினால ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அப்படி கிடைக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வர வைக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு டிப்ஸு. ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இருக்கிற வரைக்கும். பட் கடைசிக்கு இதில் இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே பெரிய பெரிய எய்மாக வைங்கன்றதை நான் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் கைஸ். அப்படின்னு ஒரு விஷயம், நான் ஓட்டுறது வந்து சென்னை. ஸோ நம்மளுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்சூரன்ஸ்லாம் சேஞ்சும் ஆகும் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இதுதான் இப்போதைக்கு பொங்கலாக ஆஃபராக போட்டிருக்காங்க. சரி ஓகே, நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஸோ நாலுலேருந்து பாருங்கள் பொங்கல் விளாக்ஸ் வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் ஃபயராக பண்ணுறேன் கைஸ். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் கரெக்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுலாம் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணவே போகிறது இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான் பண்ண போகிறோம். டிசம்பர் 31, 2026 அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடும், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோடியிலே ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே எந்த குறைகளுமே அவன் கிட்ட தான் தேடி வந்ததில்லே. எது வந்தாலும் போனாலும் ஓட்டுறமன்னு தான் ஓட்டுமாடா. சரி ஓகே கைஸ், டைம் கரெக்டாக 9:51 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணிட்டு ஒரு 10:30 மணி ஆகிடும். அப்புறம் அப்லோட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ் கைஸ். பயங்கர டஃப்பாக இருக்குது நம்ம ஃபோனில். திடீர்னு பார்த்தா நெட்வொர்க் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் டஃப் தான். பார்க்கலாம், நாளைக்கு கரெக்டாக 11 மணி ஷார்ப்பாக டெலிவரிலாம் ஓட்ட ஆரம்பிச்சிடுமான்னு சொல்லி நாளைக்கு vlog பாருங்க கைஸ். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.